தேங்காய் பால், எள்ளுப்பால், கொள்ளுப்பால், கம்புப்பால், சோயாப்பால், முந்திரி பால், பாதாம் பால். இப்போ நான் கம்பு பால் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் முளைக்கட்டி வச்சு அப்படி குடிச்சிங்கன்னா அப்படியே பால் வரும். எல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா அப்படி இருக்கும். பச்சை நிலக்கடலை இருக்கையா, கடையில் பச்சை நிலக்கடலை இருக்கு. அந்த நிலக்கடலையை நீங்கள் அரைச்சிங்கன்னா மிக்சி இருந்தால் அரைச்சிங்கன்னா அப்படியே பால் வரும். இப்போ அந்த பாலோட நீங்கள் தேனா நாட்டு சக்கரையோ எதுவோ வெள்ளமே கலந்து சாப்பிட்டீங்கன்னா நம்ம நேச்சுரோட கிடைக்கிற அசுர பலம் அப்படியே கிடைக்கும். முந்திரி பாலாக சாப்பிட்றதோட நான் மளிகை கடையில் தான் வேணும். முந்திரியை வந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே அதோட நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடணும், அப்படியே பலம் அவ்வளோ அதிகரிக்கும். சரிங்க, இப்போ இதில் வந்து வீட்டிலேயே செஞ்சுக்க முடியும். இந்த ஒரு 2 உதாரணம் எனக்கு சொல்லி இது எப்படி செய்யலாம், இது செஞ்சால் என்ன பலன் அப்படின்றது. தேங்காயை சாப்பிட்டீங்கன்னா நரம்பு பலமாகும். அது நீங்கள் தேங்காயை 10 ரூபாய்க்கோ 5 ரூபாய்க்கோ வாங்குறீங்க, அரைக்க மிக்சி அருவாமனையில் அரியறீங்க, மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அப்படியே புளிஞ்சிங்கன்னா பால் வரும். அந்த தேங்காய் பாலை நீங்கள் தேங்காய் தயிராக கூட யூஸ் பண்ணலாம், கெடுதல் கிடையாது. எப்படின்னா அதை எலுமிச்சப்பழம் 2 சொட்டு விட்டுட்டீங்க, தயிராக மாறிடும். அப்போ நீங்கள் தயிர் மோர் சேர்த்துக்க வேண்டாம்னு சொல்லிய பால் தயிர் மோர் நீங்கள் இது மாதிரி தாவரங்களுக்கு மாறிட்டீங்கன்னா சைடு எஃபெக்டே கிடையாது. அப்போ நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். தேங்காய் நிலக்கடலையே அப்படி தான் பச்சையாக இருக்குதா வாங்கி சாப்பிடலாம். அப்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முந்திரி ஆகட்டும் இல்லை கோதுமை ஆகட்டும், இது நேரடியாக சாப்பிட்றதுக்கும் அது பால் வடிவில் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் உண்டா? ஆமாங்க, நம்ம இந்த உணவு உடம்பு எப்படின்னா திரவ நிலையை தான் அதிகம் ஏற்றுக்கும், திட நிலையை ஏற்றுக்காது. இப்போ எப்படி அண்டத்திலே உள்ளது பிண்டம், பிண்டத்திலே உள்ளது. இப்போ பூமியில் நீர் அதிகமா நிலம் அதிகமா? நீர் தான். அப்போ நீர் பகுதி நாம் எதிலிருந்து பிறக்கிறோம்? தாயோட பனிக்கூட நீர்லேருந்து தான் பிறக்கிறோம். அப்போ நீர்த்தன்மை தான் நமக்கு உடம்புல நிறையா இருக்கணும். நீர்ச்சத்துள்ள உணவை தான் நிறைய சாப்பிடணும். 70% நீர்ச்சத்துள்ள உணவு, 30%னா நிலச்சத்துல சத்துள்ள உணவு, அது சாப்பிடலாம். அப்போ அது வந்து இந்த திரவ வடிவில் சாப்பிடும்போது பலன் கூடுதலாக இருக்கும். அதே தான் நாங்கள் கனியில் வந்து 4 வகை கனி வச்சோம். சாறு கனி, சதை கனி, மாவு கனி, உலர்கனி. அப்போ இந்த 4 கனியில் நீங்கள் எதை முதல்ல சாப்பிடணும்? சாறு கனி தான் சாப்பிடணும். அப்போ இந்த நீர்க்கனி சாப்பிட உயிருள்ள உணவு, அது அல்கலைன் ஃபுட்டு. அப்போ அந்த உணவை நீங்கள் சாப்பிட பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து சக்திகளே அழியாது, அது உயிருள்ள உணவு. இப்படிதான் எவ்வளோதான் இந்த உணவு சாப்பிட்டாலும் அது வந்து உயிரற்ற உணவு தான். பாதி சத்துக்கள் கிடைக்கும், பாதி சத்துக்கள் கிடைக்காது. தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சு உடம்புல 25 வயசு இருக்கிற சக்தி எத்தனை வயசாகிட்டா உடம்பு விட்டு அழியவே அழியாது. இல்லைன்னா நம்ம எதையும் கேட்க மாட்டோம்னு ஆரம்பிச்சோம்னா சக்திகள் உடம்பு விட்டு போயிட்டே தான் இருக்கும். பாருங்க, நிறைய பேர் 20 வயசுல இருக்கிற சத்து 40 வயசுல இருக்கிறது இல்லை, 40 வயசுல இருக்க சுத்தமாக 60 வயசுல சத்து இருக்கிறது இல்லை. காரணம் என்ன? நம்ம முறையான உணவை இன்னும் யாரும் கடைப்பிடிக்கல. சித்தருக்கு மட்டும் அது ரகசியமா இருந்து அவங்க அதை மட்டும் காப்பிட்டாங்க. உன்ன பழங்கள் அருந்த தூய நீர், இதோட சப்ஜெக்டே முடிச்சாங்க. இது 2 போதும் இந்த உடலுக்கு. அதுக்கு மேலே நமக்கு 5 சக்திகள் வேணும் கட்டாயம். நம்ம ஒரு நோயாளி ஆகிட்டானா அவங்க ஒரு நோயிலிருந்து வெளியே வரணும், 5 சக்திகள் வேணும். மண் சக்திங்கிற உணவு, நீர் சக்திங்கிற மருந்து. அப்படின்னு நான் நீரை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆற்று நீர், ஊற்று நீர், அருவி நீர் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி காற்றை யாருமே சேர்த்து வைக்கிற பழக்கமே இதுவரையும் இல்லை. அந்த காற்று சேமிக்கிற அளவுக்கு தான் உங்களோட ஆயுள் பலம் நீடிக்கும். இல்லைன்னா ஆயுள் பலம் குறைவாக தான் இருக்கும்.